அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல நேரம். ஆண்டவர் பேசுகிறதை இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் கவனிக்கும்படி, சிந்திக்கும்படி, இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பதித்து வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கு என்ன வசனத்தை நாம் கேட்கிறோமோ அதன்படியே சில சூழ்நிலைகளை ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு நேராக நடத்துவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோபப்படக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் கேட்டால் நாம் கோபப்படுற மாதிரியே பிறந்ததுல இருந்தே அவ்வளோ கோபப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இந்த செய்தியை கேட்டு திங்களோ செவ்வாவோ வரும்போது அவ்வளோ கோபப்படுற மாதிரி ஏதாகிலும் ஒரு சம்பவம் நடக்கும். நாம் வசனத்தை மறந்து சூழ்நிலையை பார்த்து கோவப்பட்டுருவோம். அதுக்கு பிறகு புதன்கிழமை ஞாபகத்துக்கு வரும், நேற்றுக்கிழமை இந்த செய்தியெல்லாம் கேட்டோம், செவ்வாய்க்கிழமை இப்படி பிசாசு மாதிரி கோவப்பட்டோமே அப்படின்னு ஞாபகம் வரும். ரொம்ப சங்கடப்பட வேண்டியதாக இருக்கும். இது ஏன் நடக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் பேசிட்டு அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணுகிறோமா என்கிறதை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னு நினைக்கிறீங்க? நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? அழகா இருக்கிறாரா? 10,000களில் சிறந்தவராய் இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, வேற்று மதத்துல பார்த்தீங்கன்னா எங்க தெய்வம் சிலை வடிவத்தில் இருக்கிறார், சித்திர வடிவத்தில் இருக்கிறார், அல்லது இயற்கையை தெய்வம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. சூரியனே எங்க தெய்வம் அப்படின்ட்டு. அப்ப அவர்களுக்கு அவர்கள் தேவன் சூரியனாய் இருக்கிறார், சமுத்திரமாய் இருக்கிறார், ஏதோ ஒண்ணு. நமக்கு நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீர்களானால், அதேதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. கவனிச்சிங்களா? எந்த வார்த்தை தேவனாயிருந்தது? அந்த வார்த்தை. நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்? கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது, வார்த்தையாயிருக்கிறார். ஆகையினாலதான் சபையில வீடுகளில் எல்லாம் போட்டோ வைக்கல, சிலைய வைக்கல, வசனத்தை வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அப்போ தேவனை கனம் பண்ணுகிறது வார்த்தையை கனம் பண்ணினாலே கர்த்தரை கனம் பண்ணக்கு அடையாளமாய் மாறும். அதை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன வார்த்தை நம்ம மீறினா கூட நீங்க சிந்திக்கணும், நான் கர்த்தரை அவமதிச்சிட்டேன், அல்லது கர்த்தரை நான் மதிக்கல, கர்த்தரை நான் மதிக்கல, கர்த்தரை நான் கனம் பண்ணல, இந்த விஷயத்துல நான் மீறிட்டேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்லா கை தட்டி பாடி துதிச்சு காணிக்க கொடுத்து ஊழியம் செஞ்ச உடனே கர்த்தரை கனப்படுத்தக்க அடையாளம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமேன். அதையும் தாண்டி வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவாய் நீங்க கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியல. அதனாலதான் வார்த்தை கேட்கிறோம், எழுதி எடுக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனா வாழ்க்கையில அதை கவனிக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறதுல நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. ஆமா, என்ன செய்தி கேட்கிறீங்களோ அடுத்த நாளே உங்களுக்கு எக்ஸாம் வச்சாலும் வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, என்ன செய்தி கேட்கிறீங்களோ ஒருவேளை 2 நாள் 3 நாள்ல எக்ஸாம் இருக்கும். ஆகையினாலே நாம பரீட்சைக்கு நின்றவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்படுவோம். ஆண்டவர் நல்லவர். ஆகவே கேட்கிற வசனங்களை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அதை சிந்தித்து இருதயத்தில் வைத்து கை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் சந்தோஷப்படுவார். 1 மணி நேரம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளா இருந்து பேசுகிறார் அப்படின்னா அவர் சும்மா இல்லை. நம்ம சின்னதா ஏதாவது செஞ்சா கூட ரிசல்ட் எதிர்பார்ப்போம்.
இன்னைக்கு ஆராதனைக்கு போயிருக்கேன், காணிக்க கொடுத்துருக்கிறேன், இதனுடைய பலன் என்ன அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்ப்போம். அதே போலதான் ஆண்டவரும் 1 மணி நேரம் என் தாசனை கொண்டு ஜனங்களோடு பேசினேன், என்ன ரிசல்ட் அப்படின்னு அவரும் எதிர்பார்ப்பார். ஆகையினால எதிர்பார்க்கிற தேவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சாதபடி, எதிர்பார்க்கிற தேவனுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறவர்களாக இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் நாம கர்த்தருக்காக மாறுவோம். கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 12வது அதிகாரம், அதுல 1வது வசனம். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 1. ஹல்லேலூயா. ரெகொபெயாமை குறித்து நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரெகொபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். ஹல்லேலூயா. எப்போதும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம வாழணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பதாக எப்போது நாம சரண்டர் ஆகணும். ஹல்லேலூயா. ஆமா, எப்போதும் தேவனுக்கு முன்பதாக நம்ம சரண்டர் ஆகணும். எப்போதும் இருதயம் துணிய கூடாது. ஒரு முறை ஆண்டவர் என்னிடத்துல கற்று தந்தார். என்ன அப்படின்னா, ஒருவேளை ஒரு வியாதி வந்து, மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்து, மரண படுக்கையில நீயோ மனைவியோ பிள்ளைகளோ ஐசியூல இருப்பீர்களானால், உன் இருதயம் தேவனை எப்படி அண்டி கொள்ளுமோ, தேவனை சார்ந்து கொள்ளுமோ, தேவனை நோக்கி கெஞ்சி கொண்டு இருக்குமோ, ஆபத்து காலத்துல நீ இருந்தா எப்படி இருப்பியோ, அதே போல எல்லா நாளும் கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும், கர்த்தரையே அண்டி கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்துல இருக்கிறவர்கள், போராட்டத்துல இருக்கிறவர்கள், கண்ணீர்ல இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவத்திற்கு நேராய் சிந்திக்க மாட்டார்கள். ஆனா எப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறானோ, எல்லாம் நிறைவா இருக்கிறதோ, எல்லாம் செழிப்பா இருக்கிறதோ, அப்பந்தான் அவனுடைய இருதயம் எல்லாம் தாறுமாறா யோசிக்கும். ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார், ஒரு ஆபத்து நேரத்துல நீ என்னை நோக்கி எப்படி கூப்பிடுவாய், எவ்வளவு உன்னை தாழ்த்துவாய், எவ்வளவு ஜெபிப்பாய். ஆபத்து வந்த பின் அப்படி செய்யாமல், ஆபத்து வரக்கு முன்பதாகவே நீ இப்படி செய் என்றார். ஹல்லேலூயா. இதுதான் நிறைய பேர் பண்ணுகிற மிஸ்டேக். நல்லா இருக்கும்போது எல்லாத்தையும் யோசிக்கிறது இல்லை, ஆண்டவரை சிந்திக்கிறது இல்லை, ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறது இல்லை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறது இல்லை. அப்படியே பட்டும் படாமலும், அப்படியே தொட்டும் தொடாமலும் அப்படியே இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நல்லா வச்சிருக்கிறார். பாருங்க, கிழக்கு பகுதியில் எல்லாம் பயங்கர யுத்தம் நடக்கிறது. பயங்கர யுத்தம். காசால குடிக்க தண்ணீர் இல்லை, இருக்க வீடு இல்லை, உணவு இல்லை, ஒரு வசதியுமே இல்லை, எல்லாம் உடைக்கப்பட்டு கிடக்கிறது. இஸ்ரேல் அப்படி ஆயிற்று, ஈரான் அப்படி ஆயிற்று, உக்ரைன் அப்படி ஆயிற்று. எல்லா இடங்களிலேயும் பயங்கர பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தரும் நம்மளை சுகித்திருக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார். நம்ம இருதயம் எப்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எல்லாம். நாம இப்படிப்பட்ட பூமியில வாழுகிறோம் அப்படின்னா, அதாவது சயின்டிஸ்டுகள் எல்லாம் வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்றாங்க. எதா ஆபத்து இருக்கா, மனுஷன் உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா, கொஞ்சோண்டு தண்ணி கிடைக்குமா, மண் எப்படி இருக்கு, தண்ணீர் எப்படி இருக்கு, காற்று எப்படி இருக்கு, எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், வேற்று கிரகத்துல மனுஷன் வாழ முடியுமா வாழ முடியாதானே அங்க அவங்க ஆராய்ச்சி பண்றாங்க. நான் சொல்லுகிறேன், இங்கேயே வாழ முடியாத ஒரு ஆபத்து நிறைந்த பூமியில தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, யாரும் சொல்ல முடியாது. ஒரு இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பா திரும்பி வந்துருவேன்னு யாரும் சொல்ல முடியாது. திரும்பி வந்தால்தான் கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நம்ம மேல இருக்கிறதற்கு அடையாளம். அந்த அளவுக்கு ஆபத்து நிறைந்த அந்த பூமியில வாழுகிறோம்.
வாழவே முடியாத ஒரு இடம் அப்படின்னா இது இந்த பூமி தான். எப்போ எது வந்து தாக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. வாகனமா, மின்சாரமா, இயற்கையின் சீற்றமா, வைரஸா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா எது வேணாலும் நம்ம எப்பொழுது வேணாலும் தாக்கும். ஒருவர் மட்டும் நம்மோடு கூட இல்லாவிட்டால் எதுவும் நடக்கும். அவ்வளோ மோசமான ஆபத்தான சபிக்கப்பட்ட இந்த பூமியில நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. ஆதாம் ஏவாள் நாட்களிலே சபிக்கப்பட்ட பூமியில கர்த்தர் இவ்வளவாய் நம்மை நினைவு கூர்ந்து அன்பு கூர்ந்து ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கு நான் அல்ல, அவரே காரணர். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில நம்ம ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார் ஆண்டவர், சுகமா வச்சிருக்கிறார். அப்படியே ஜாலியா வீட்டுக்கு வரோம், ஏசி போடுறோம், சுகமா தூங்குறோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா டீ குடிக்கும், மனைவி பிள்ளைகளோடு தாய் தகப்பனோடு மனமகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா எத்தனையோ பேருக்கு இந்த சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிறைவோடு கூட கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்க கவனிக்கணும். இந்த ராஜா என்ன செய்கிறான் அப்படின்னா, ரெகொபெயா ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனும் அவனோடு கூட இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். நியாயப்பிரமாணத்தை விடுகிறதும் சரி, கர்த்தரை விட்டு விலகுகிறதும் சரி, ரெண்டு ஒண்ணுதான். கர்த்தரை நீங்க விடுகிறதும் கர்த்தருடைய வார்த்தையை விடுகிறதும் ஒண்ணுதான். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதது ஒண்ணுதான். இப்ப வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அப்ப கர்த்தரை விடல, அப்படிதானே? எத்தனை பேருக்கு புரியுது? நியாயப்பிரமாணத்தை விட்டு இருந்தாங்க, ஆனா கர்த்தரை விடல. டெய்லி ஜெபம் நடக்கு. காலையில ஜெபிக்கிறாங்க, இரவுல ஜெபிக்கிறான், ஆலயத்துக்கு போறாங்க, வராங்க, பலிகள் செலுத்துறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, எல்லாமே நடக்கு. ஆனா என்ன மட்டும் இல்ல? நியாயப்பிரமாணம் மட்டும் இல்ல, சத்தியம் மட்டும் இல்ல, உபதேசம் மட்டும் இல்ல. எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? எல்லாமே ரெகுலரா நடக்கு. குடும்ப ஜெபமா இருக்க, வேத வாசிப்பா இருக்க, காலை ஜெபம் மாலை ஜெபம் கரெக்டா பண்றோம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இது மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணம் மட்டும் இல்ல, வசனம் மட்டும் இல்ல, வார்த்தை மட்டும் இல்ல, வாழ்க்கையில இல்ல. நீங்க உங்களை ஏமாற்றுகிறீர்கள். நீங்க கர்த்தரை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவரை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு நாம வார்த்தை விடுகிறோமோ அன்னைக்கு கர்த்தரை விட்டு விட்டோம். என்னைக்கு வசனத்தை விட்டுருந்தோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில இருந்து கர்த்தரை விட்டுட்டோம்னு அர்த்தம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதிக்கிறத அவர் யோசிக்கிறார். உண்மையா சொல்ல போனோம்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுல அவர் பயப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேரை ஆசீர்வதிச்சு அந்த இருதயம் எல்லாம் வழுவி போகிறத ஆண்டவர் பார்த்திருக்கிறார். உண்மையில நம்மளை ஆசீர்வாதமாய் வைக்கிறதுல அவ்வளோ பிரியப்படுகிறார். ஆனா ஆசீர்வாதத்தை கொடுக்க முன்பதாக 1000 முறை அவர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். கொடுக்கவா வேண்டாமா? ஏனென்றால் ஆண்டவருக்கு நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்க ஆத்துமாவிற்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் நம்ம பெற்று வழி விலகி போனா, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார். என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? அததான் ஆண்டவர் ரொம்ப யோசிக்கிறார். ஆகையினால இன்னைக்கு கேட்கிற வசனத்தை நாளைக்கு கர்த்தர் இதுல எக்ஸாம் வைப்பார். நீங்க அவருக்கு காட்டணும், நான் இந்த வசனத்தின்படி தான் வாழுகிறேன், இந்த வசனத்துல தான் நான் நிற்கிறேன். எந்த மனுஷனையும் சோதித்து அறியாமல் அவர் ஆசீர்வதித்ததும் கிடையாது, உயர்த்தினதும் கிடையாது. ஹல்லேலூயா. சோதிப்பார், சோதித்து அறிவார். ஆபிரகாம் 75 வயதுல ரட்சிக்கப்பட்டாலும் 100 வயதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதுக்கு பிறகு உண்மையாய் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி என்றைக்கு அறிந்தார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனை பலியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கும் போது அப்பந்தான் கர்த்தர் முழுமையாய் நம்பினார். ஹல்லேலூயா.
ஆபிரகாமையே நம்பாத கர்த்தர் உங்களையும் என்னையுமா நம்ப போறார்? அவர் இன்றைக்கும் உங்களை நம்ப வேண்டுமேயானால் வார்த்தையில நிற்கிறேன் என்கிறதை அவர் காணும்படி நீங்க வாழுங்க. வசனத்துலதான் ஆண்டவரை நிற்கிறேன், உபதேசத்துலதான் ஆண்டவரை நிற்கிறேன், அதை நான் ஒரு நாளும் மீறல, நான் உங்க வார்த்தையின்படிதான் நான் நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய வசனத்துல நீங்க நிலைத்திருங்க. கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சாலமோனி நாட்களில் இருந்த அந்த ஐஸ்வர்யம், அந்த செழிப்பு, அந்த மேன்மை, தாவீது நாட்களிலேயே வெள்ளி தங்கெல்லாம் குவியல் குவியலா சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. சாலமோன் நாட்கள்ல அதை விட அதிகம். கேடகத்தை கூட தங்கத்தினால பண்ணினான், சிங்காசனத்தை கூட தங்கத்தினால பண்ணினான். எங்கு பார்த்தாலும் தங்கம், பீரோவை திறந்தா தங்கம், எல்லா இடத்திலையும் தங்கம் இருக்கிறது, எல்லா இடத்திலையும் பணம் இருக்கிறது. தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் நேசித்து கொடுத்தார், ரொம்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ சாலமோன் நாட்களுக்கு பிறகு ரெகொபெயாம் வரும்போது சிங்காசனம் நிக்குமோ நிக்காதோ, ஜனங்கள் நம்மளை பின்பற்றுவாங்களோ இல்லையோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஒரு 4 வருஷம் அமைதியா இருந்தான், சரியா இருந்தான். இப்போ தன்னை பலப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஆமா, தன் ராஜ்யத்தை திடப்படுத்தி கொண்டான், தன்னை பலப்படுத்தி கொண்டான். இப்ப எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இனி யார் தேவையில்லைன்னா கர்த்தர் தேவையில்லை. அல்லேலூயா. ஆலயம் தேவை, ஆராதனை தேவை, ஜெபம் இருக்கு, ஆலயத்தில் ஆராதனை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒன்னே ஒண்ணு இல்ல, நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லை. வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அது போயிற்று. இப்ப போனபடினால என்ன நடக்கிறது என்று நீங்க கவனித்தால் 2வது வசனம், உடனே கர்த்தர் கிரியை செய்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய சீசாக் 1200 ரதங்களோடு 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான். ஹல்லேலூயா. ஆமா, சாலமோன் நாட்களில் எல்லாம் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறது. அதே சமாதானத்தை, அதே சந்தோஷத்தை, அதே ஐஸ்வர்யத்தை, அதே கனத்தை, அதே சிம்மாசனத்தை, அதே ராஜ வாழ்க்கையை ரெகொபெயாமுக்கும் கர்த்தர் கொடுத்தார். இப்போ இவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவன் திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பிறகு நியாயப்பிரமாணத்தை விட்டு விட்டான். நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் இயேசு என்கிற இரட்சகர் தேவை, அவருடைய வார்த்தை தேவை, அவருடைய உபதேசம் தேவை, அவருடைய சத்தியம் தேவை. ஆமா, நான் நிறைய வாலிப பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்பதாக நமக்கு எப்படி எதிர்காலம் அமையுமோ, நம்ம அப்பா எப்படி கட்டி கொடுக்க போறாரோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, ஒரு கேள்விக்குறியோட ஆண்டவரை ரொம்ப தேடுவாங்க. ஆண்டவரே 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 அப்படின்னு அவ்வளோ தேடுவாங்க. இப்போ மேரேஜ் முடிஞ்சாச்சு, நல்ல மாப்பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல மாமனார், நல்ல மாமியார். இப்போ பழைய ஜெபம் இல்லை, பழைய துதி இல்லை. அல்லேலூயா. ஆமா, நல்ல கணவனை தந்த ஆண்டவர் தான் நல்ல பிள்ளைகளை தரணும். ஆமா, குழந்தைகள் என்ன ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வர முடியும்? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் உன் இருதயம் துணியாதிருப்பதாக. நான் செட்டில் ஆயிட்டேன், எனக்கு போதுமான வருமானம் இருக்கு, அப்படி அல்ல. எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் தான் தேவை. நான் நிற்கிறேன், உட்காரவும் கர்த்தருடைய கிருபை தான் தேவை, எழும்பவும் கர்த்தருடைய கிருபை தான் தேவை. இன்னைக்கு எத்தனையோ பேரால எழும்பி நிற்க முடியல. ஆனா பேங்க் பேலன்ஸ் பார்த்தா கோடிகள் இருக்கிறது, சொத்து மதிப்பை பார்த்தா கோடிகளை தாண்டி இருக்கிறது. ஆனாலும் பெட்டில இருந்து எழும்ப முடியல. கர்த்தரோ உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை எலும்புகளிலே தந்திருக்கிறார், தசைகளிலே தந்திருக்கிறார். தேவனை உணர்ந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஆண்டவர் தேவை, ஒவ்வொரு கட்டத்திற்கும் தேவன் தேவை.
இருதயம் எல்லாம் எப்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரோடு நெருங்கி இருங்க. குறைவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், தேவையோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எந்த நிலையில இருந்தாலும், நல்லா இருந்தாலும், உயர்வா இருந்தாலும், மேன்மையா இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், நீங்கள் கர்த்தரோடு இருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கோங்க. இனி எனக்கு என்ன தேவை? ஒன்றும் இல்லை. நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள். சுகம் யார் தருவா? அதையும் ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு வருவீங்களா? கிடையாது. சுகமும் கர்த்தர் தான் தரணும். இன்னைக்கு சுகமா இருக்கிற, நாளைக்கு 22 வயதான வாலிபன் எல்லாம் படிச்சு, டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு போனான். ஆளு சும்மா ஜம்முன்னு இருப்பார். இப்ப அங்க போய் 1 மாசம் வேலை செஞ்சார். திடீர்னு ராத்திரி படுத்துட்டு விடிய காலம் எழும்பணும். வேலைக்கு எழும்ப முடியாது. சடனா ஒரு வியாதி, சடனா ஒரு பலகீனம். அதுக்கு பிறகு எவ்வளவு மருந்து பார்த்தோம், இன்று வரைக்கும் எழும்ப முடியல. சில வியாதிகள் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது. ஏன் வருது, எப்படி வந்தது, இனி அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னியே மருத்துவ உலகம் கலங்கி நிற்கிறது. அப்படிப்பட்ட பொல்லாத வியாதிகள் எல்லாம் இருக்கிறது. நான் ஒரு முறை ஒரு மருத்துவரோடு பேசினேன். எத்தனை வியாதி இருக்கும் அப்படின்னு, இந்த உலகத்துல எத்தனை விதமான வியாதி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இப்ப அவர் சொன்னார், ஒரு 1400க்கும் அதிகமான வியாதிகள் இருக்கிறது அப்படின்னார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், காய்ச்சல், தலைவலி, ஒரு தலைவலி, வேற என்ன, மயக்கம், கறக்கம், மஞ்சக்கமலை, டிபி, இந்த மாதிரி ஒரு 10-15 வியாதி தான். ஆனா மருத்துவ உலகம் சொல்லுகிறது 1400க்கு அதிகமான வியாதிகள் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் 1400க்கும் அதிகமான வியாதிகளில் இருந்து ஒரே ஒரு தேவன் தான் ரட்சிக்கிறார். அவர்தான் இயேசு. அதிபயங்கரமான வியாதிகள்லாம் இருக்கிறது, எழும்ப முடியாமல் பண்ணிரும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. எவ்வளவு செழிப்பு இருக்கட்டுமே, எவ்வளவு ஆஸ்தி இருக்கட்டுமே, எவ்வளவு அந்தஸ்து இருக்கட்டுமே, எவ்வளவு உயர்த்தப்பட்ட நிலையில நீங்க இருங்களேன், கர்த்தர் உங்களுக்கு தேவை, இயேசு உங்களுக்கு தேவை. மனம் திரும்புங்க. ரெகொபெயாம் தன் ராஜ்யத்தை திடப்படுத்தி கொண்டான். இப்ப ராஜ்யத்துல பிரச்சனை இல்லை, தன்னை திடப்படுத்தி கொண்டான். முதல்ல ராஜ்யத்துல எப்படி பேசணும், ராஜா எப்படி பேசணும், பார்லிமெண்ட்ல எப்படி பேசணும், சட்டசபையில் எப்படி பேசணும், ராஜாவுக்கு தெரியாது. இப்ப ராஜா தன்னை திடப்படுத்தி கொண்டான். விட்டா 1 மணி நேரம் பேசுவார், ஒரு பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இந்த புது பிரசங்கியாரெல்லாம் பலிபீடத்தில் நிற்கும்போது ரொம்ப நடுங்கி நடுங்கி அப்படி நிற்பார். அல்லேலூயா. ஆமா. ஆனா கொஞ்ச நாள் போக ஏனும் என்ன, விட்டா நாங்க 2 மணி நேரம் பேசுவோம் ஒரே வார்த்தையில. துணிச்சல். இப்ப ராஜாவுக்கு அதே போல, பார்லிமெண்டா நான் பேசிடுவேன். நான் ராஜா தன்னை திடப்படுத்தி கொண்டார். சட்டசபையிலையா பேசிடுவாரு, பொதுக்கூட்டத்திலையா பேசிடுவாரு, அண்டை நாடோடையா பேசிடுவாரு. எல்லா கிருபையும் வந்தாச்சு, எல்லா டேலண்டும் வந்தாச்சு, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் தான். நான் என்கிற வார்த்தைக்கு கர்த்தர் எதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே இல்லை. அடிக்கடி சொல்லுங்க, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை. நான் குப்பையும் தூசியுமான மனுஷன். அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்படிதான், நான் கூட அப்படிதான். மண்ணினால கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நாம திரும்ப போகிறதும் மண்ணுக்கே திரும்ப போகிறோம், அவ்வளவுதான். நாம அவருக்கு என்ன எதிர்த்து நிற்கிறது? அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீங்க செலுத்துங்க. இல்லைன்னா நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு வர முடியாட்டால வீட்டுல இருந்து ஜெபிக்கிறேன். இதெல்லாம் எல்லாரிடத்திலும் இருந்தது, ரெகொபெயாமின் இடத்திலும் இருந்தது. ஆறதெல்லாம் நல்லா போச்சு, பலிகள் நல்லா செய்தான், ஜெபம் நல்லா இருந்துச்சு. ஆனா நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிதல் தான் அவனுக்கும் இல்லை, ஜனங்களுக்கும் இல்லை. அது அவர்களை விட்டு குறைய 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 ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, சீஷாக் என்கிற
ஒரு ராஜாவை அவனுக்கு விரோதமாய் எழுப்பினார். அல்லேலூயா. அவன் சமாதானத்துக்கு விரோதமாய் எழுப்பினார். அவன் தேசத்திற்கு விரோதமாய் எழுப்பினார். அவன் ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழுப்பினார். எழும்பி வந்தான். சாலமோனுடைய நாட்கள்ல எழும்ப துணியல, ரெகொபெயாமின் நாட்கள்ல எழும்பினான். அல்லேலூயா. என்ன பண்ணனே தெரியல. நான் சொல்லுகிறேன், சின்னதா பிரச்சனை வந்தாலும் நீங்க சிந்திக்கணும், ஏன் வந்துச்சு? சும்மா வராது. அல்லேலூயா. சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க கேட்கணும், ஏன் வந்துச்சு? சிந்திச்சு பார்க்கணும். சின்ன ஒரு நிந்தை, சின்ன ஒரு நஷ்டம் சும்மா வரவே வராது. கர்த்தர் அனுமதிக்காம தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, முடிக்கு கூட கேரண்டி கொடுக்கிற தேவன். அவருடைய சித்தம் இல்லாம தலையிலிருந்து ஒரு முடியாகிலும் கீழே விழாது. அப்படி இருக்க இந்த நஷ்டம், இந்த கஷ்டம், இந்த போராட்டம், இந்த வியாதி என் வாழ்க்கையில ஏன் வந்துச்சு? நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்தா நிச்சயம் கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள வாழ்க்கையில், ஜீவியத்தில் கண்டிப்பா ஏதோ ஒரு குறை இருந்திருக்கும். ஆகையினால இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை சும்மாவே வராது. அல்லேலூயா. சும்மாவே வராது. என்ன குற்றம், என்ன குறை, அதற்காகவே ஜெபிங்க. அதற்காகவே ஜெபிங்க. வாழ்க்கையில எவ்வளவு செழிப்பு இருக்கட்டும், எவ்வளவு சுகம் இருக்கட்டும், எவ்வளவு சமாதானம் இருக்கட்டும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அவ்வளவு கர்த்தரை தேடுங்க. அவ்வளவு கர்த்தருக்கு உண்மையா இருங்க. அவ்வளவு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்க. பரலோகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் அதை பார்த்து இன்னும் மேன்மையை தருவார். இன்னும் மேன்மையை தருவார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி இல்லை. சந்தோஷத்துல கர்த்தரை மறந்துடுறது. நீங்க நல்லா படிச்சாலும், நல்ல மார்க் எடுத்தாலும் கர்த்தரை துதியுங்க. இது அவரால் வந்தது, தேவனால் வந்தது, இனியும் தேவனால் தான் வரணும். படிச்சு முடிச்சு காலேஜில் சீட் எடுத்தாச்சு, MBBS கிடைச்சிட்டு இப்ப மருத்துவராகவும் ஆயாச்சு. ஆனாலும் மருத்துவருக்கும் மருத்துவர் தான் தேவை, பரம வைத்தியர் தான் தேவை. வைத்தியனே உன்னை நீ குணமாக்கி கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மருத்துவரையும் சுகமாக்குகிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, மருத்துவர் நம்ம உடலை குறித்து படித்தவர், ஆனா ஆண்டவர் நம்ம உடலை படைத்தவர். அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. படைத்தவரால தான் இந்த உடலை சரியா புரிஞ்சிக்க முடியும். நான் நிறைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்கிறேன் டிவில எல்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் வந்து சொல்லுவார், நல்ல டீ குடிங்க அப்படிம்பார். ஒருத்தர் டீயே குடிக்காதுங்க அப்படிம்பார். ஒருத்தர் கோழி சாப்பிடாத அப்படிம்பாங்க. ஒருத்தர் சாப்பிடணும் அப்படிம்பாரு. எவன் சொல்ல கேட்கணும் தான் தெரியல. நீங்க கவனிச்சிங்களா? அது ஒரு ஆள் நல்ல தண்ணி குடிங்க அப்படிங்கிறாரு. ஒரு ஆள் சொல்றாரு ரொம்ப குடிச்சா கிட்னி போயிடும் அப்படிங்கிறாரு. இப்போ குடிக்கவா வேணாமான்னு இருக்கு. என்ன படிப்போ, என்ன ஆராய்ச்சியோ ஒண்ணுமே புரியல. எப்படிதான் வாழ அப்படிங்கிறதே தெரியல. ஆனாலும் இந்த சரீரத்தில் கர்த்தர் வாழ வைக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம்தான். ஆண்டவரை மட்டும் எதிர்த்துறாதுங்க, எதிர்த்து நிக்காதுங்க, எதிர்த்து வாழாதுருங்க. அவருடைய வார்த்தைக்கு எதிராய் நீங்க நிக்காதுங்க, எதிராய் வாழாதுங்க, எதிராய் பேசாதுங்க. பின்ன வாழ்க்கையில எல்லாமே எதிராக ஆயிரும். எல்லா சூழ்நிலைகளும் எதிராக மாறிடும். எல்லா பிரச்சனைகளும் எதிராய் திரும்பும். நம்மளை பார்த்தாலே பிரச்சனை ஓடும், நம்மளை பார்த்தாலே வியாதி ஓடும். ஆண்டவருக்கும் நமக்கும் சரியான உறவு, ஐக்கியம் இருந்தால், இல்லைன்னா எல்லாம் எதிராக இருக்கும். சில நேரத்தில் நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கும்போது குழம்பிடுவார். அல்லேலூயா. ஆமா, ஒரு நோய்க்கு சாப்பிட்டா ஒரு நோய்க்கு ஆகாது, இந்த நோய்க்கு மருந்து கொடுத்தா இந்த நோய்க்கு ஆகாது. எல்லாம் எதிராக இருக்கும். என்ன செய்யனே தெரியாது. படைத்தவரால தான் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளும் எதிராக மாறிடும். என்ன செய்யனே தெரியாது. ஒரு பிரச்சனையை ஆண்டவர் அனுமதிக்கிறார்.
ஒரு ராஜ்யம் ரெகொபெயாமுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறது. திரளான பேர் எதிராய் எழும்பி வராங்க. கர்த்தர் நல்லவர். 5வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க சத்தமாய். 2 நாளாகமம் 12:5. அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுவிட்டீர்கள், ஆகையால் நான் உங்களையும் சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டுவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கவனிக்கணும். நீங்க என்ன விட்டுட்டீங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீ மதிக்கல, என் கட்டளையை நீ மதிக்கல, என் வசனத்தை நீ மதிக்கல. நான் சொல்லுகிறேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற இரட்சகரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமா, குப்பையில இருந்து புழுதில இருந்து உயர்த்துகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நினைச்சா எவ்வளவு உயரத்திற்கும் போகலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர்கிட்ட மட்டும் விளையாடக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சது போல நடக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது? வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதையே சிந்திங்க, அதையே கவனிங்க, அதற்கே முக்கியத்துவம் கொடுங்க. இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இப்படிதான் வாழுவேன், அப்படியே போகாதிருங்க. எத்தனையோ பேருக்கு சபை இல்ல, வசனம் இல்ல, உபதேசம் இல்ல, போதகன் இல்ல. ஆனா உங்களை நேசித்து கர்த்தர் இந்த சபையை தந்து, ஊழியக்காரனை தந்து, ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். அப்படின்னா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். வசனத்தை கவனிங்க. வசனத்துல நான் நிக்கிறேனா அதை கவனிங்க. இல்லைன்னா எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும், எல்லாம் எதிரெதிரா இருக்கும். கர்த்தரை விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்ம விட்டுருவார். அவர் நம்மை விட்டு விட்டார் அப்படின்னா எல்லாம் எதிராய் எழும்ப ஆரம்பிக்கும், ராஜ்யங்கள் எதிராய் எழும்பும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மட்டும் பிரியமாய் இருந்தா நமக்கு தேவையான அப்பம் வரும், நமக்கு தேவையான தண்ணீர் வரும், நமக்கு தேவையான பாதுகாப்பை பரலோகமே அருளும். நான் சொல்லுகிறேன், நீங்க ஒவ்வொருவரும் சாதாரண பாதுகாப்பு வளையத்துல இல்ல, அசாதாரணமான பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளா இருக்கிறீர்கள். கர்த்தரோ தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படி தூதர்களை அனுப்பி இருக்கிறார். அவ்வளவு உயரிய பாதுகாப்புக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வசனத்துல எல்லாம் இருக்கு, வார்த்தைகளை எல்லாம் இருக்கு, அதையே கவனிங்க. இப்படிதான் செய்யணுமா? சரி ஆண்டவரை செஞ்சிருது, அவ்வளவுதான். நாம யாரு, நீங்க யாரு? மண்ணு, அவ்வளவுதான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், மண்ணுக்கே திரும்ப போகிறோம், அவ்வளவுதான். நாம ஆண்டவர் நம்மை படைத்தவர், அவருக்கு எதிராக மட்டும் நம்ம மாறிடக்கூடாது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தாறுமாறா போயிற்று. ஆனா உன் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மையாய் மாற்ற விரும்புகிறார். ரொம்ப ஆசீர்வாதமாய் நீங்க இருக்க போறீங்க. உங்கள் மேல அன்பு கூர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளை விட தானியெல்லாம் எவ்வளவு சூப்பரா வாழ்ந்திருக்காங்க, நம்மளை விட யோசேப்பெல்லாம் எவ்வளவு சூப்பரா வாழ்ந்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு சபை இல்லை, ஒரு போதகன் இல்லை, ஒரு பிரசங்கம் இல்லை, முழு வேதகமே இல்லை. அன்னைக்கே அவர்கள் ஏனோக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் சொல்லி கொடுத்தது? தேவனோடு சஞ்சரிக்கிற விஷயம் அவன் தகப்பனுக்கும் கிடையாது அந்த அனுபவம். ஆனா அவை தெய்வத்தை புரிஞ்சு கொண்டா. நான் சொல்லுகிறேன், படிப்பையில இருக்கிற அறிவு, வேலையில இருக்கிற அறிவு, தொழில இருக்கிற அறிவு, நிறைய பேருக்கு படைத்தவரை குறித்து அறிவே இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர்களுக்கு படைத்தவரை குறித்து மட்டுமே அதிகமான அறிவு இருந்தது. ஆனபடியினால் மற்ற எல்லா காரியத்திலையும் ஜெயித்து நின்றார்கள். கர்த்தர் அவர்களை வாழ வைத்தார். இதுதான் உண்மை. ஆண்டவர்கிட்ட மட்டும் நிர்விசாரமா இருந்துடக்கூடாது. ஒரு அடிமைக்கு என்னதோ
எப்படியோ அப்படியே தான் ராஜாவுக்கும். அடிபணியாவிட்டால் அடிபணிய வைப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள், ஆகையால் நானும் உங்களை சீசாக்கின் கையில விழும்படி விட்டு விட்டேன். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுகிறேன், எல்லா தீங்கிலையும் கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். எந்த ஆபத்திலையும் கர்த்தர் விடவே மாட்டார். எந்த நிந்தைக்கும் கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். எந்த பொல்லாப்புக்கும் நம்மை விடவே மாட்டார். நாம கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அது ரொம்ப முக்கியம். தேவனோடு இருக்கிறேனா? இல்லை பாஸ்டர், நான் தனிமையா இருந்து பைக்கில் போச்சுல கார்ல போச்சுல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதல்ல. வசனத்தின்படி செய்கிறீங்களா? வசனத்தின்படி ஆராதிக்கிறீங்களா? வசனத்தின்படி ஜெபிக்கிறீங்களா? வசனத்தை கை கொண்டு வாழுகிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்த உடனே ரெகொபெயாம் என்ன செய்கிறான், நாமளும் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள். அல்லேலூயா. நாங்க தான் அநீதி செய்தோம், கர்த்தர் நீதி உள்ளவர் தான். கர்த்தர் நீதி உள்ளவர் தான். அவரிடத்தில் அநீதியே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க பெற்றோரிடத்தில் அநீதி இருக்கும், ஆனால் படைத்த தேவனிடத்தில் அநீதியே கிடையாது. அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா நாம ஏதோ ஒரு இடத்துல நீதிகேடு செய்திருக்கிறோம். ஆகையினாலதான் அவர் நீதி உள்ளவர். தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்து ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஒரு மனம் திரும்புதல் இங்க நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், வராத காரியத்தை வந்தது போல எண்ணி இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள், ஆனால் வர இருக்கிற ஆபத்துக்கு நீங்க தூரம் ஆவீர்கள். ஆமா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன, என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு என்ன, அப்படியே நினைக்காதுங்க. வராத ஆபத்தை வந்தது போல எண்ணி இன்றைக்கு மனம் திரும்புவீர்கள், ஆனால் இனி ஆபத்து இல்லை. எப்போதும் பயந்துருங்க. இருதயம் துணிவு கொள்ளவே கூடாது. இதுல என்ன இருக்கு? நிறைய பேருக்கு பிரச்சனை தான். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? இதுல ஒன்றும் இல்லையா? இவ்வளவு பெரிய வேதாகமத்தை கர்த்தர் நம்முடைய கருத்துல தந்திருக்கிறார். சின்ன காரியமா இருந்தாலும் கவனித்து நடங்க, ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. எத்தனையோ குடும்பத்தை பார்த்தாச்சு, ஒரு நொடி பொழுது எல்லாம் தலைகீழ மாறிடுது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். உடனே ராஜா, இஸ்ரவேலில் இருக்கிற பிரபுக்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தினார்கள், நியாய பிரமாணத்துக்கு முன்பதாக தாழ்த்தினார்கள், தீர்க்கதரிசிக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தாழ்த்த மனசில்லை. பேசின ஊழியக்காரனையே திரும்ப பேசுறது. நிறைய சபைகள் அப்படிதான். என்னை தான் பேசினாரு, உங்களை தான் பேச ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நான் உங்களை திட்டுவேன், நீங்க எனக்கு சம்பளம் தரணும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. வேற என்ன பேசினாரு? என்னதான் பேசினாரு? மறைமுகமா பேசினாரு. நல்ல வேலை மறைமுகமா பேசினாரு, இல்லைன்னா பேர் சொல்லியே பேசியிருப்பாரு. அது ஆண்டவருடைய கிருபை. இவ்வளோ பேசினாலும் நீங்க என்னை கனம் பண்ணணும், நீங்க எனக்கு சம்பளம் தரணும். இதுதான் ரியல். அப்போ தீர்க்கதரிசி சொன்ன உடனே ராஜா தன்னை தாழ்த்துகிறான், பிரபுக்கள் தன்னை தாழ்த்தினார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. இன்றைக்கு கர்த்தர் மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசித்தால், அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை செமையாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். சீசாக்கை கொண்டு எருசலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு
அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கொஞ்சம் சகாயத்தை. ஒரு காலத்துல நிறைய சகாயம் பண்ணினார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் சகாயத்தை பண்ணுவேன். ஆமென். கொஞ்சம் சகாயம். நான் சொல்லுகிறேன், நீங்க மனம் திரும்புவீர்களானால் கர்த்தர் இன்றைக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு சகாயம் பண்ணுகிறார். உங்க எல்லா காரியத்திலையும் கர்த்தர் இரக்கம் செய்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு நீங்க விழுந்து போகாதபடி, நிர்மூலமாகாதபடி, சத்துருக்கள் மத்தியில் நீங்க தாழ்த்தப்பட்டு போகாதபடி உங்களை அவர் ரட்சிக்க உண்மை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற போகிறது. வாழ்க்கை எவ்வளவு சூப்பரா போய் கொண்டிருந்தாலும், பிரச்சனையே இல்லாம வாழ்க்கை போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ளுங்க. இவ்வளவாய் நடத்தி கொண்டு வந்தது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அதை என்னாலும் புரிந்து கொள்ளுங்க. எனக்கு நல்ல பிள்ளையை தந்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பதாக ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம அழவே கூடாது. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம கண்கலங்க கூடாது. இந்த பிள்ளைகள் நிமித்தமாக நம்ம துக்கப்படக்கூடாது. எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து இன்றைக்கும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களிலே, மருத்துவமனைகளில் எல்லாம். ஆனால் நாம மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார் என்றார். நம்ம சந்தோஷப்படுகிற மாதிரி கர்த்தர் தயவு செய்கிறார் என்றால் அது அவருடைய தயவும் இரக்கமும். நம்ம இன்னும் கீழ்ப்படிவோம், இன்னும் நம்ம அர்ப்பணிப்போம். ரெகொபெயாம் செய்தது, அவனுடைய பிரபுக்கள் எல்லாம் செய்த காரியம் என்னன்னா, தேவனுக்கு முன்பதாக, நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள். வார்த்தை என்னதான் இருக்கட்டும் கேட்கிறோம். வசனத்தை கேட்கிற மனநிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாபங்களா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், அழிவா இருக்கட்டும், அது அப்படியே ரிட்டர்ன் போகிறது நீங்க பார்ப்பீங்க. உங்க எல்களே நீ அது தங்காது, அது ரிவர்ஸா போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் சொல்லுங்க. இந்த வார்த்தையின் மீதியான பகுதியை அடுத்த செய்தியில நம்ம கவனிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இப்போ கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தம் உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன். உங்க வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறேன். வாலிப பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க. எத்தனையோ இடத்துல நீங்க மீறி நடந்திருக்கலாம், மேட்டிமையா பேசியிருக்கலாம், திமிர பேசியிருக்கலாம். தேவனுக்கு முன்பதாக உங்களை அர்ப்பணிங்க. தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்துங்க. Glory, hallelujah. ஆண்டவரிடத்துல கேளுங்க, தகப்பனே என்னை மன்னியும், தகப்பனே என்னை மன்னியும். கேளுங்க ஆண்டவரிடத்துல. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, இனி நான் அப்படியே பேச மாட்டேன், இனி அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு விரோதமாகவே நான் இருக்க மாட்டேன். வசனத்துக்கு முன்பதாக நான் நடுங்குவேன். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். வார்த்தைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எனக்கு நீங்க மட்டும்தான் தேவைப்பா, நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும் டாடி. சொல்லுங்கள, வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல நீங்க மட்டும்தான் டாடி. எவ்வளவு உயரத்திற்கு என்னை கொண்டு போனாலும், எவ்வளவு கீர்த்தி, எவ்வளவு புகழ்ச்சி, எவ்வளவு மேன்மை என் வாழ்க்கையில எனக்கு வந்தாலும் உங்களையே நான் சார்ந்து கொள்ளுவேன். உங்க வார்த்தையே நான் சார்ந்து கொள்ளுவேன். உண்மையாய் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை விட்டார்கள். தன்னை பலப்படுத்தி கொண்டு, தன் ராஜ்யத்தை பலப்படுத்தி கொண்ட பின்பு நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டார்கள். நியாயப்பிரமாணம் என்கிறது கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய உபதேசம், கர்த்தருடைய சத்தியம். அதை விட்டுட்டாங்க. ஒரு பிரச்சனை எழும்பி வருகிறது, அழிக்கிற பிரச்சனை எழும்பி வருகிறது. மறுபடியும் கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார்கள்.
தலை வரைக்கும் அந்த பிரச்சனை தலைப்பாயோட போகுது. கர்த்தர் இறங்கினார். அன்புள்ள தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் குடும்பத்தை தாழ்த்துகிறோம். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். உங்க வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான், உங்க வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். என் வாழ்க்கையில கர்த்தருக்கு மட்டும்தான்ப்பா நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஆண்டவருக்கு மட்டும்தான் என்று சொல்லுங்க. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, கேட்ட வசனத்திற்கு தன்னை தாழ்த்துகிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நினைத்தருளும், எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லார் மேல இருக்கிற சாபக்கட்டுகள் உடைந்து போகட்டும், எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.